எனக்கு வணக்கம்ங்கோ. நான் தான் உங்கள் எம்பி விவசாயி. எனக்கு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோழி ஒன்று அடை வைக்கிறோமுங்க. வாங்க அது எப்படி அடை வைக்கலாம்னு பார்த்து போடலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இருக்குதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்ல நாட்டு வெடைக்கோழிங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிறுவடை தான் நம்ம வச்சுருக்கோமுங்க. சிறுவடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 முட்டை வரைக்கும் வைக்குமுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்குமுங்க. சிறுவடை பொறுத்தளவுக்குங்க லாபம் அதிகமுங்க. எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. ஒரு சிறுவடை கோழி குறைஞ்சது 15 முட்டைனாச்சு வைக்குங்க. அதில் ஆவரேஜாக ஒரு 12 குஞ்சு பொரிச்சாலுமுங்க ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியும் 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் வெயிட் வருங்க. கிலோ கணக்கில் விற்றோம்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க. ஆனால் பெருவடை பொறுத்த வரைக்குங்க கம்மியான முட்டை தாங்க வைக்குங்க. ஒரு 10 முட்டைக்குள்ளே தான் வைக்குங்க. குஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு 7 குஞ்சு வரைக்கும் மேக்ஸிமம் பொரிக்குங்க. சரி வாங்க அடை எப்படி வைக்கணும்னு பார்த்து போடலாங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மத்தியானத்து போலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மலனா எடுத்துங்க, சளிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சட்டி இருக்கோ அந்த சட்டியை பொறுத்துங்க. எந்த சின்ன சட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு அதிகமாக இருக்குங்க. பெரிய பரப்பளவு பெருசாக எடுத்து வச்சிங்கன்னா முட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க, குஞ்சு பொரிக்கிற திறன் கொஞ்சம் கம்மியாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன பாத்திரமாக எடுத்துக்குங்க. எடுத்துக்கின்னு பார்த்திங்கன்னா 3 மிளகாய்ங்க ப்ளஸ் கல்லுப்புங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. ஒரு இரும்பு உள்ளதுக்கு போட்டுங்க. இருக்கிற முட்டையில் எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு கோழி தூக்கி வச்சிங்கன்னா முடிஞ்சுதுங்க. இது 21 நாள்லேருந்து 22வது நாளுங்கில உங்களுக்கு கோழி குஞ்சு பொரிச்சிருமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி அடையில் இருக்கும்போதுங்க 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்காதானுங்க எந்திரிக்குங்க. அப்படி எந்திரிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கலாமுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பு ராகி தெனை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கோழி கொஞ்சம் ஊக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கோழி நல்ல தடனாக இருக்குங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 13 முட்டை கோழி முட்டை வச்சுருக்கிறோமுங்க. நீங்கள் எத்தனை வரைக்கும் தெரியலிங்க. கண்டிப்பாக ஒரு 10 குஞ்சுக்கு மேலே தானுங்க பொறுக்கி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலையோ இல்லாட்டி இந்த ஆடியோலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக நல்ல வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நன்றி, வணக்கமுங்க.